மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மாங்காவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரை கிளாத் எடுத்து அதில் கொஞ்சம் கூட ஈரப்பசை இல்லாத அளவுக்கு நல்லா துடைச்சிருங்க. அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும். அப்புறம் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஊற 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 டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குலுக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு ஒரு கடாயில் கடுகு, வெந்தயம், சீரகம் இது மூணையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது வறுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கொரகொரப்பாக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு இருக்காது. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கிலோ மாங்காவுக்கு 300 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது காஞ்சோடனே பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, கொரகொரப்பாக சீரகம், வெந்தயம், கடுகு இது மூணையும் அதை அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் எந்த அளவுக்கு நமக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதில் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆனோன்னு மாங்காய் எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறி விடுங்க. உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் போட்டுக்குங்க. ஏற்கனவே நம்ம மாங்காவில் உப்பு போட்டு ஊற வச்சுருப்போம். அது பத்தலைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டு கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா பிரட்டி விடுங்க. அவ்வளோதாங்க, ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.